ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 36 இன்ச் பாடி மெஷர்மெண்ட் உள்ள ஒரு சுடிதார் தான். நம்ம இதுக்கு நீ கட்டிங் எப்படி நம்ம போடலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 2 மீட்டர் லைனிங் கிளாத் நம்ம எடுத்து அதை ஃபுல் ஹைட் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஷோல்டர் அகலம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் அகலம் இருக்கு இல்லையா, நெக் விட்த் வந்து 2.5. அதுக்கப்புறம் ஷோல்டர் அகலம் வந்து 3.5. ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நீங்கள் 5.5 வச்சுக்கோங்க, அதாவது 5.5. இங்கேயும் 2.5. ஹார்ம் ஹோல்ட்டு வந்து 6.5. செஸ்ட் ரவுண்ட் வந்து 10 வச்சுருக்கேன். 36 divided by 4 9 plus 1. செஸ்ட் நம்மளுக்கு 1 இன்ச் லூஸ் இருந்தால் தான் நம்மளால் போட முடியும். ஸோ 1 இன்ச் லூஸ் வச்சுருக்கு. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பூரா அப்படியே ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஹார்ம் ஹோல் லைன் இது ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஹார்ம் ஹோல் கர்வ் எடுக்கணும் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஹார்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு இந்த ஜாயின் பண்ணிடுங்க இப்படி இதை. அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரெடி ஸ்டிச்சஸ்லேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 14 மார்க் பண்ணிவிட்டு ஹிப் ரவுண்ட் வந்து அவங்களுக்கு 32 இருந்துச்சு. நம்ம இங்கே இருக்கு இல்லையா, நம்ம இங்கே 10 எடுத்துருக்கோம்னா அதுலேருந்து 1 இன்ச் 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தொப்பை இருந்துச்சுன்னா 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஒரு வேளை தொப்பை இல்லைன்னா ஒரு 8.5 வச்சுக்கோங்க. 8.5 வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹிப் ரவுண்ட் சீட் அளவு மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து 16 இன்ச் வச்சுட்டு இந்த செஸ்ட் ரவுண்ட் நீங்கள் இங்கே 10 வச்சுருக்கீங்கன்னா இதுலேருந்து 1 இன்ச்சு அந்த ஹிப் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் 1 இன்ச் போதும். இதுக்கு வந்து நான் 11 இன்ச் வச்சுருக்கேன். 11 இன்ச் வச்சுட்டு இதில் கூட ஒரு லைன் ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச்சிங் உள்ள துணி விடணும் இல்லையா, அதுக்காக இந்த ஒரு ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்கேல் அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து இந்த மாதிரி வி மாதிரி இல்லாமல் கர்வ் டைப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி கர்வ் பண்ணிவிட்டு இப்போ கீழே டவுன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம 11 எடுத்துருக்கோம்னா இதிலேருந்து 1 இன்ச் சேர்த்து 12 வச்சுட்டு இந்த லைனும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழே மடிக்க எடுப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு 3/4 இன்ச், அதாவது ஸ்கேலில் வந்து இந்த லைன் இருக்குங்க, இந்த லைன்லேருந்து கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த பக்கம் இப்போ இங்கேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால் ஒரு சுடிதார் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு தேவையானது செஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான். நான் ஒன்ஸ் போய் இதில் நம்ம உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஹைட் எடுத்தாச்சு. ஆர்ம் ஹோல் வந்து 6.5, ஃப்ரண்ட் நெக் 5.5, அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்ட் 10, நம்ம ஹிப் ரவுண்ட் இருக்குல்ல வேஸ்ட் ரவுண்ட் வந்து 8.5, அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்ட் வந்து 11, நம்ம டவுன் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு 12. அவ்வளோதான். இது இவ்வளோ தான் ஃப்ரண்ட் கட்டிங்கு. பேக் கட்டிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் எங்கள் ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் வந்து நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ண லைன் இருக்கு இல்லையா, மார்க் பண்ணியிருக்கீங்க, அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் டவுன் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லாண்டிங் ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். வெறும் சிம்பிளாக நம்ம ஒரு சுடிதார் வந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம கட் பண்ணிடலாம். இது ஒரு 36 இன்ச்சு. இது கொஞ்சம் அவங்க லூஸ் கேட்டாங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் லூஸ் விட்டுருக்குங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சைடில் ஸ்டிச்சஸ்க்காக துணி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த துணி வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக விட்டால் தான் நமக்கு அது ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா அது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த துணி நம்ம திருப்பினதுக்கப்புறம் வந்து ரொம்ப இடுப்புக்கிட்ட ஃபுல்லாக சுருங்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
நம்ம கட் பண்ணியாச்சு. அப்புறமா இந்த மார்க் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப இது வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணதான். ஸோ அதனால் இது வந்து வேஸ்ட்டு, சாரி இது ஹிப் ரவுண்ட், இது இப்படியே இருக்கட்டும். இதில் வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் மார்க், ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த கரை இருக்குல்லையே, அந்த கரையில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை நான் எப்பவுமே அந்த கரையில் வந்து ஒரு லைன் போட்டுக்குவேன். அப்புறம் ஸ்லீவ் ஹைட் வந்து ஒரு 6.5 வச்சுக்கலாம். அவங்க ஆஃப் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ அதே ஃபுல் ஸ்லீவ் கேட்டாங்கன்னா நம்ம ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கொடுக்க தேவையில்லை. இவங்க ஆஃப் ஸ்லீவ் கேட்டதுனால நம்ம லைனிங் கொடுக்க போகிறோம். அப்புறமா ஸ்லீவ் ரவுண்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து 6.25. இங்கே அதே மாதிரி இங்கே வந்து 6.5 மைனஸ் பண்ணிக்கிங்க. இங்கேருந்து ஒரு 3.25 இந்த கேப் ஹைட் வரும் இல்லையா, அதுக்கு 3.25 மைனஸ் பண்ணிட்டு இங்கே வந்து 6.25 வச்சுருக்கோமா, 6.25 ஃபர்ஸ்ட்டு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் 1.5 இன்ச் 6.25லேருந்து 1.5 இன்ச். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1.5 இன்ச்சு வச்சுட்டு இது இங்கே ஷோல்டர்கிட்ட வந்து ஒரு 1.5. இது ஃபுல்லாக அப்படியே ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு இதை எப்படியே இவ்வளோ ஜாயின் பண்ணிடுங்க. சாரி, இந்த லைன் இல்லை, நம்ம அந்த 7 வச்சோம் இல்லையா, அங்கே தான் ஜாயின் பண்ணணும். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு துணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதோட பத்தாமல் போயிட்டு தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நிறையா இருந்தால் கூட நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுடலாம். பத்தாமல் போச்சுன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ எப்பவுமே துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் கட் பண்ணும் போது ஒருவேளை உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியலன்னா அந்த டாப் கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு இந்த ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிட்டு அதுங்க அங்கே ஒரு ஹைட் பிடிச்சிட்டு இங்கே செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் பிடிச்சிக்கோங்க. இங்கேருந்து இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கா. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுக்கக்கூடாது. இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்லீவில் வந்து நம்ம கம்மி பண்ணி தான் எடுத்துக்கணும். நான் இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும்ன்றதுனால நான் அப்படியே வச்சு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஒரு சுடிதார் டாப் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது மெயின் கிளாத்து. அப்படியே நீங்கள் 4ஆக வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த லைனிங் கிளாத் கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது அந்த அளவு வச்சுட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் துணி விட்டுருங்க. வச்சுட்டு இந்த அளவு எந்த அளவு இருக்குன்னு பார்த்து அப்படியே வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மடிப்பு பகுதி நம்ம சைடு இருக்கட்டும். எப்பயுமே லைனிங்கை விட மெயின் கிளாத் டவுனில் வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதே அளவில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இப்போ இங்கே வந்து 1 இன்ச் ஒரு துணி பத்தலை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இப்போ இழுத்து விட்டுருக்குங்க. இழுத்துட்டு இப்போ மெயின் கிளாத் வச்சு பாருங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இது ஒரு மாதிரி கிரேப் மாதிரி கிளாத் தான், கொஞ்சம் பத்தாமல் போயிடும். எப்பவுமே மெயின் கிளாத்து அதிகமாக இருக்கணும், லைனிங் கிளாத் கம்மியாக இருக்கணும். இப்போ இங்கே வந்து ஒரு 1 இன்ச் இருக்குது. இது நம்ம கீழே வேறு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக வந்துடும். 2 ஒரே அளவு இருந்தால் நம்ம தண்ணியில் போடும் போது லைனிங் வந்து கொஞ்சம் சுருங்கிடும். அப்போ அந்த மெயின் கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். நான் வந்து இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணுறேன். இது நம்ம டாப் கட் பண்ணிட்டோமா, இது லைனிங், இது வந்து சாரி ஸ்லீவுக்கு இப்போ நம்ம கட் பண்ணணும். எப்படி நான்
டாப்பில் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக டிசைன்ஸ் போகுதுன்னா கையில் வந்து இப்படி குறுக்க டிசைன் போகிற மாதிரி கட் பண்ணிங்க. அது கொஞ்சம் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு துணி இப்போ பத்தாது. இங்கே பாருங்கள், ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ மீதி இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இது வந்து பின்னாடி நம்ம நாட் வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஒரு 36 inch பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு டாப். கொஞ்சம் வெரி சிம்பிளாக ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இதில் டவுட் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்கு மெஷர்மெண்ட்டு எது தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.